இன்றைக்கு இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டதன் மூலமாக பாராளுமன்றத்தில் 235 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். 35 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தால் ஆட்சியை பிடித்திருப்போம். ஆனால் 240 இடத்தை பிடித்த பிஜேபி இன்றைக்கு இந்திய நாட்டை அடகு வைத்து விட்டது. ராணுவ வீரர்களை அடகு வைத்து விட்டது. ராணுவத்திலிருந்து ஆட்களை எடுத்து குறைத்து விட்டது. இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் என்பதை அது என்ன நடந்தது என்பதை கூட சரியாக பிரதமர் சொல்லவில்லை. ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தை கூட்டச் சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. குழு அமைத்து வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் என்கிறார். 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்ற அந்த தீவிரவாதிகளை கொன்றா இல்லையா என்ன நடந்தது தெரியவில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் முடிந்துவிட்டது என்று சொல்கிறார். நமது இந்திய வரலாற்றிலே அன்னை இந்திரா காந்தி பிரதமர் இருந்த நேரத்திலே 72 வங்கதேசத்தை உருவாக்கி, கிழக்கு பாகிஸ்தான் என்ற வங்கதேசத்தை உருவாக்கி பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று உருவாக்கியவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய துணை கண்டத்தை இந்திய அனைத்து மாநிலங்களை ஒன்றிணைத்த தலைவர் நமது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அந்த பரம்பரையிலே தமிழ்நாட்டிலே நமக்காக உயிர் கொடுத்த அந்த தலைவன் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த மண்ணிலே இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்திலே இன்றைக்கு மேடையில் இருக்கிற தலைவர்கள் சரி, இங்கே வருகை இருக்க தொண்டர்கள் சரி, அனைவரும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இங்கே எம்பிகள் வந்திருக்கிறார்கள். நம்ம கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள், திருநெல்வேலி எம்பி ராபர்ட் புரூஸ் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்தனை தெரிவித்துக் கொண்டு தலைவர்கள் பேச இருக்கின்ற காரணத்தால் இந்த உரையை இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.